சோஷியல் மீடியா உங்களை பாக்குது. ஓகே, மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப முக்கியம் எது? சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியால நீங்க பொய்யா இருந்தீங்கன்னா இங்க பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் உங்களை அவன் அடிக்கதான் எனக்கு தெரியும். சோ நான் இப்ப அவங்கள பாக்குறேன், நானு யார் அது அப்படின்னு சொல்லி போய் நான் அவங்க அக்கௌண்ட்குள்ள போய் நான் கிளிக் பண்ணி பாக்குறேன். அப்ப இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லிங் எவ்வளவு முக்கியம். நீங்க இப்போ இங்க பண்ணீங்கன்னா தானே நாளைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு போறப்பயும் கேமரா ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இது நீங்க பழகி 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 பார்த்தாதான் கரெக்டா வரும். இப்ப எனக்குமே எடுத்தோடனே நான் அப்படியே கேமராவோட பொறுக்கல, இன்ஸ்டாகிராமோடய நான் ஒன்னும் பொறுக்கல. சோ நானுமே நிறைய தப்பு பண்ணுவேன். எனக்கு நானே ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பேன். ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டு லைக் மேம் இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஃபேஸ காமிக்கணுமா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, என்னால போல்டா உங்களை மாதிரி பேச தெரியல, எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, நான் ரொம்ப இங்கிலீஷ் எனக்கு சரியா ப்ராப்பரா வரல, எனக்கு எப்படி எந்த மென்டார்ஸும் இவ்வளோ தூரம் டெப்தா இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லிங்கோட டைமிங் என்ன, இதுல நீங்க போஸ்ட் போடுங்க ஸ்டோரி போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் சொல்றேன்னா அப்படியாச்சும் நீங்க பண்ணுங்களேன் அப்படின்றேன். நான் பி ஆக்டிவ் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். நான் அட்லீஸ்ட் ஈஸியஸ்டா இதை பண்ணுங்க. ஆல்சோ ஏ ஒர்க்கர், நான் தான் இறங்கி என் வேலையை பார்க்கணும். உங்களுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க. வீடியோ எடுத்து வச்சா மட்டும் போதாது, நீங்க தான் அதை போஸ்ட் பண்ணணும். டயர்டா இருந்தது தூங்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட ரேஷியோ வேல்யூஷன் ஆஃப் டைம் ஆடியன்ஸா அதை நான் பாக்குறப்போ ஓகே நம்ம இந்த இடத்துல இஸ் பதில வாஸ் போடட்டும், வாஸ் பதில இஸ் போடட்டும், ஓகே இங்கிலீஷ் வரலன்னா பரவாயில்ல, தமிழ்லயே பேசுவோமே, நம்மள பாக்குறது தமிழ் ஆடியன்ஸ் தான். தமிழ்ல பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இங்கிலீஷ்ல பேசினாதான் பெஸ்ட் அப்படிலாம் கிடையாது, தமிழ்லயே அப்படின்னு. ஓகே, நீங்க புலம்பாதீங்க. நீங்க புலம்புறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க